அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் கணேஷ். எனக்கு தற்போது 47 வயசு ஆகுது. எனக்கு கல்யாணமாகி ஒரு பையனும் ஒரு பொண்ணும் இருக்காங்க. அப்புறம் ஹோம்லியாக ஒரு மனைவியும் இருக்காங்க. நான் ஒரு ஜெராக்ஸ் கடை வச்சுருக்கேன். கடையில் நான் மட்டும் வேலை செய்கிறேன். என் மனைவி எப்போவாச்சும் வந்து கொஞ்ச நேரம் எனக்கு உதவி பண்ணுவாங்க. கடை கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆக எனக்கு உதவிக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டது. என் மனைவி எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணாங்க. ஆனால் அவங்களுக்கு வீட்டு வேலை பார்க்கவே டைம் சரியாக இருந்துச்சு. நான் சரின்னு வேலைக்கு ஒரு ஆள் வச்சுக்கலான்னு நினச்சிட்டு இருந்தேன். தெரிஞ்சவங்க கிட்டையெல்லாம் சொல்லியும் இருந்தேன் வேலைக்கு ஆள் தேவைப்படுதுன்னு. என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்டையும் அதே மாதிரி சொல்லியிருந்தேன். அவன் என் நெருங்கிய நண்பன் தான். கல்யாணத்துக்கு அப்புறமா எனக்கு இருக்கிற நெருங்கிய நண்பர்களில் அவனும் ஒருத்தன். நாங்கள் சண்டே ஆனால் ஒன்றா சரக்கடிப்போம். அவன் கூலி வேலை செஞ்சுட்டு வரான். நான் சண்டே மட்டும்தான் அவன் கூட சரக்கு அடிப்பேன். ஆனால் அவனும் டெய்லி சரக்கு அடிப்பான். அவன் என்கிட்ட அவன் ஃபேமிலி பற்றியும் சொல்லுவான். அவன் கஷ்டம்லாம் சொல்லுவான். கஷ்டத்தெல்லாம் சொல்லி என்கிட்ட புலம்புவான். நானும் அவன்கிட்ட வேலை இப்போல்லாம் அதிகமாக இருக்குது, ஹெல்ப்புக்கு ஆளும் வேணும்னு சொல்லியிருந்தேன். வேலைக்கு ஏதாச்சும் ஆள் கிடைச்சா சொல்லுன்னு அவன்கிட்ட சொல்லியிருந்தேன். அவனும் சரின்னு சொன்னான். கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவன் என்கிட்ட அவனோட பொண்ணை பற்றி சொன்னான். அவன் பொண்ணு இப்போ தான் 12வது எக்ஸாம் எழுதியிருக்கா. ஆனால் அதில் ஃபெயில் ஆகிட்டா. வீட்டில் சும்மா தான் இருக்கா. வேலைக்கு ஆள் கிடைக்கிற வரைக்கும் இனி வேலைக்கு வச்சுக்க சொன்னான் அவனுடைய பொண்ணை. நான் வேணாம்ப்பா, படிக்கிற பொண்ணுன்னு சொன்னேன். அவனும் பொண்ணுக்கு படிப்பு வரலைன்னு சொன்னான். படிப்பு வரலை, அதனால் நான் டெய்லரிங் கிளாஸுக்கு சேர்த்து விடலான்னு நினச்சேன். நீயே இப்போது வேலைக்கு ஆள் இல்லாமல் கஷ்டப்படுற, அதனால் கொஞ்சம் நாளைக்கு நீ அவளை வேலைக்கு வச்சுக்கோ, அவளுக்கும் செலவுக்கு கொஞ்சம் காசும் கிடைக்கும், வெளி உலகமும் தெரிஞ்சுக்கட்டும்னு சொன்னான். நானும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சரின்னு சொன்னேன். அவன் பொண்ணு நேம் வந்து ரோஜா. அவள் பொண்ணு என்கிட்ட அவ்வளவா பேச மாட்டா, கூச்ச சாபம் அதிகம். நான் அவகிட்ட ரோஜாக்கு இந்த வேலை செட் ஆகுமான்னு தெரியலன்னு சொன்னேன். அவனும் சொல்லி கொடுத்தா சீக்கிரமாகவே வேலையை கற்றுப்பான்னு சொன்னான். சரின்னு நான் ஒரு வழியாக ஒத்துக்கிட்டேன். மறுநாள் மதியத்துக்கு மேலே எனக்கு என் ஃப்ரெண்டு கால் பண்ணி ரோஜா வேலைக்கு வரான்னு சொன்னான். நானும் சரிடான்னு சொல்லிட்டேன். கொஞ்ச நேரம் கழித்து ரோஜா வேலைக்கு வந்தா. சுடிதார் போட்டுக்கிட்டு வந்திருந்தா. ஸ்கூல் ட்ரெஸ்ஸில் பார்க்கும்போது சின்ன பொண்ணு போல் இருப்பாள். ஆனால் இந்த கலர் ட்ரெஸ்ஸில் பெரிய பொண்ணு போல் இருந்தாள். நான் அவளை உள்ளே கூப்பிட்டுட்டு உட்கார சொல்லிவிட்டு ஏதாச்சும் சாப்பிட்றியாமான்னு கேட்டேன். இல்லை வேணாம் அங்கிள்னு சொன்னான். நானும் அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வேலை என்னன்னு சொல்லியும் கொடுத்தேன். அவளும் விருப்பமே இல்லாதது போல் வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாள். நான் அவகிட்ட எக்ஸாம் ஃபெயில் ஆனதுமே அட்டம்ப்ட் எழுதலையான்னு நான் கேட்டேன். இல்லைன்னு சொன்னான். நான் அவளுக்கு கொஞ்சம் அட்வைஸும் பண்ணி எக்ஸாம் எழுதவும் சொன்னேன். அவளும் சரின்னு தலையாட்டினான். நான் வேலை செய்கிறதெல்லாம் பார்த்து கொஞ்சம் வேலையும் அவள் கற்றுக்கிட்டாள். அன்றைக்கி ஒரு நாள் எப்படியோ போச்சு. அவளும் கொஞ்சம் வேலையை கற்றுக்கிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணது எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாகவும் இருந்துச்சு. மறுநாள் அவள் வேலைக்கு லேட்டாக தான் வந்தாள். நானும் ஒன்றும் சொல்லலை. இப்படியே கொஞ்ச நாளும் போச்சு. ஒரு நாள் அவள் வேலைக்கு ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வந்தாள். லோ நெக் சுடிதார், ஷால் எதுவுமே போடாமல் வந்தாள். என் முன்னாடி குனிஞ்சு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தாள். நான் எவ்வளவோ முயற்சியும் பண்ணேன் பார்க்கக்கூடாதுன்னு. ஆனால் சில டைம் என்னையே அறியாமல் நானும் பார்த்துட்டேன். நண்பனோட பொண்ணாச்சே, எனக்கும் பொண்ணு போல தானே, தப்பான எண்ணத்தில் பார்க்கக்கூடாதுன்னு நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆனால் அவள் என் முன்னாடி வந்து குனிஞ்சு வேலை செஞ்சதால் நான் ஏதோ ஒரு ஆசையில் அவள் குனியும் போது எட்டி பார்த்தேன். அந்த நாளில் இருந்து தான் நான் அவளை ஒரு பொண்ணாக பார்க்காம ஒரு பொம்பளையாக பார்க்க ஆரம்பித்தேன். கொஞ்ச நாளைக்கு இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஜீன்ஸ் டிஷர்ட்டெல்லாம் சில டைம் போட்டுக்கிட்டு வந்தாள். அவள் போடக்கூடிய அந்த ஜீன்ஸ் டிஷர்ட்லாம் அவளுக்கு ரொம்ப டைட்டாக இருக்கும். அப்படி அவளை பார்க்க எனக்கும் கொஞ்சமாக ரோஜா மேலே ஆசை அதிகமாச்சு. அவளை எப்படியாவது அனுபவிக்கணும்னு எனக்குள்ளே தோணவும் ஆரம்பிச்சது. என் பொண்டாட்டியோட நான் சந்தோஷமாக இருக்கும்போதெல்லாம் என் மனசுக்குள்ளே ரோஜாவை நினச்சிக்கிட்டு தான் நான் அவளோட ஒன்றா இருக்க ஆரம்பித்தேன். என் பொண்டாட்டி ரொம்ப குண்டாக இருப்பாள். அதனால் அவள் மேலே எனக்கு கொஞ்ச நாளாக இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. ஆனால் ரோஜா அப்படி இல்லை, நல்ல ஒல்லியாக த்ரிஷா மாதிரி ரொம்ப அழகாக இருப்பாள். ஒரு நாள் நான் வழக்கம் போல் ரோஜாவை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். அன்றைக்கும் அவள் ஷால் போடாமல் தான் வந்தாள். அப்போ நான் பார்க்குறத அவள் பார்த்துட்டா. எனக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சு. அதன் பிறகு என்ன சொல்லுவாளோ எது சொல்லுவாளோன்னு எனக்கு பக்குன்னு இருந்துச்சு. ஆனால் அவள் என்னை எதுவும் சொல்லலை, மறைச்சும் பார்க்கல, திட்டமும் இல்லை. ஆனால் மறுநாளில் இருந்து அவள் ஷால் போட்டுட்டு வர ஆரம்பித்தா. எனக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடுச்சு.
அதன் பிறகு அவள் நார்மலான ட்ரெஸ்ஸு போட்டு வந்தாலும் கூட எனக்கு அவள் மேலே ஆசை அதிகமாகிட்டே தான் இருந்துச்சு. அவளை எப்படியாச்சும் அடைஞ்சே தீரணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஆனால் நண்பனோட பொண்ணாச்சே, அவங்கிட்ட சொல்லிட்டா என்ன பண்ணுறதுன்னு நான் பயந்தேன், யோசித்தேன். நண்பனுக்கு தெரிஞ்சால் தானே பிரச்சனை, தெரியலனா பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவளுக்கு ஆசை காட்டி எப்படியாவது என்னுடைய வலையில் வீழ்த்தி அவளை அனுபவிக்கணும் அப்படின்னு நினச்சேன். சில டைம் நான் அவளை ஆக்சிடெண்ட்டாக வேலை பார்க்குற மாதிரியே இடிச்சிக்கிட்டும் தடவிக்கிட்டும் இருந்தேன். அவகிட்ட பேசும்போதெல்லாம் கொஞ்சம் செக்ஸியான வார்த்தையை நான் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணவும் ஆரம்பித்தேன். அவகிட்ட ரோஜா உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களான்னு நான் கேட்டேன். அவளோ சிரிச்சுக்கிட்டே இல்லைன்னு சொன்னான். நான் பரவாயில்ல சொல்லு, நான் உன் அப்பா கிட்டலாம் சொல்ல மாட்டேன்னு நானும் சிரிச்சுக்கிட்டே சொன்னேன். அவளாம் அதெல்லாம் இல்லை அங்கிள்னு சொன்னான். நான் பொய் சொல்லாத, நீ செமையாக இருக்க, கண்டிப்பாக உனக்கு பாய் ஃப்ரெண்டுலாம் இருக்கும்னு சொன்னேன். அவளோட அழகை இந்த மாதிரி சாக்கில் நான் அவளை புகழ்ந்து பேசினேன். அவளோ ப்ராமிஸாக இல்லை அங்கிள்னு சொன்னான். நானும் அவகிட்ட சிரிச்சுக்கிட்டே நான் இப்போவும் நம்ப மாட்டேன், நீ ரொம்ப அழகாக இருக்க, உன்னுடைய ட்ரெஸ் எல்லாம் உனக்கு ரொம்ப செக்ஸியாகவும் இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது, இப்படிப்பட்ட பொண்ணை யாராவது லவ் பண்ணாமல் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி நான் அவளை புகழ்ந்து அவளுடைய ஆசையை நான் தூண்டி விட்டேன். அவளோ நான் ஒன்றும் அழகாலாம் இல்லை அங்கிள், பசங்க என் பின்னாடி சுற்றி இருக்காங்க, ஆனால் நான் ஓகே சொல்லலைன்னு வெக்கப்பட்டு சொன்னான். ஏன் ஓகே சொல்லணுன்னு நானும் கேட்டேன். அப்போது இன்ட்ரெஸ்ட் இல்லை அங்கிள்னு சொன்னான். நானும் சிரிச்சுட்டே இப்போ இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு நான் கேட்டேன். அவளும் சிரிச்சுட்டே இல்லை அங்கிள்னு சொன்னான். நான் இதான் சான்ஸுன்னு நீ ஜீன்ஸ் பேண்ட்டு டிஷர்ட் போடும்போதெல்லாம் த்ரிஷா போல் ரொம்ப அழகாக இருக்குன்னு சொன்னேன். பொய் சொல்லாதீங்க அங்கிள்னு வெக்கப்பட்டு சிரிச்சா. ஆனால் உண்மையாகவே ஒல்லியாக மாநிலமாக த்ரிஷா போல் தான் நீ இருக்கிறேன்னு நானும் சொன்னேன். எனக்கு அவளை சுடிதாரு மற்ற ட்ரெஸ்ஸில் பார்க்குறத விட ஜீன்ஸ் டிஷர்ட்டில் பார்க்க தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதனால் நான் அவகிட்ட ஏன் நீ இப்போல்லாம் ஜீன்ஸ் டிஷர்ட்லாம் போட மாட்டேங்கன்னு நான் கேட்டேன். அவளை கூச்சப்பட்டுட்டு என்கிட்ட ஒரே ஒரு ஜீன்ஸ் தான் இருந்துச்சு, அதுவும் இப்போ ரொம்ப டைட் ஆயிடுச்சு, அதனால் நான் அதை போடுறதே இல்லை அப்படின்னு சொன்னான். உடனே நான் வேணா உனக்கு ட்ரெஸ் எதுவும் வாங்கி கொடுக்கட்டுமான்னு நான் கேட்டேன். இல்லைல்ல அங்கிள், அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டா. நானும் நீ மாடர்ன் கேர்ள் போல் இருக்க, மாடர்ன் ட்ரெஸ்லாம் போடு, அப்போ தான் உனக்கு அழகாக இருக்கும், நான் ட்ரெஸ்ஸு வாங்கி தாரேன்னு சொன்னேன். அவளோ வேணாம் அங்கிள், நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னான். நானும் சரின்னு நான் அவளை ஃபோர்ஸ் பண்ணவும் விரும்பலை. மறுநாள் அவள் வழக்கம் போல் சால் போடாமல் வந்தா. குனிஞ்சு நிமிந்து என் முன்னாடி வேலை பார்த்துக்கிட்டே இருந்தா. அவளை பார்க்க எனக்குள்ள ஆசை அதிகமாச்சு. ஒரு கட்டத்தில் இப்போவே கடையை மூடிட்டு அவளை கடைக்குள்ளே வச்சு அவளை அனுபவிச்சலாமா அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. ஆனால் நான் என்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு பார்வையாலேயே அவளை நான் ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். மறுநாள் ரோஜா வழக்கம் போல் லேட்டாக தான் வந்தா. ஆனால் அன்றைக்கி அவள் ஜீன்ஸ் டிஷர்ட்டு போட்டுக்கிட்டு வந்தா. நான் அவளை பார்த்து சிரித்தேன். அவகிட்ட பேச்சும் கொடுத்தேன். இந்த ட்ரெஸ்ஸில் நீ செமையாக இருக்கேன்னு சொன்னேன். அவளும் தேங்க்ஸ்ன்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னான். நான் அவகிட்ட டைட்டாக இருக்கும்னு சொன்னால் கரெக்டாக இருக்குதுன்னு சொன்னேன். அவளோ இல்லை அங்கிள், டைட்டாக தான் இருக்குது, கலட்டுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, உட்காந்து எந்திக்க கூட பயமாக இருக்குது, எங்கே பட்டுன்னு கிழிஞ்சிருமோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னான். நானும் அவளோட ஃபேண்டை பார்த்துக்கிட்டே நீ திரும்புன்னு சொன்னேன். அவளும் திரும்பினா. நைஸாக நான் சிரிச்சுக்கிட்டே செல்லமாக உன் டிக்கி இவ்வளோ பெருசாக இருந்தால் உனக்கு கிளியற மாதிரி தான் தோணும் அப்படின்னு சொல்லி செல்லமாக நானும் தட்டி விட்டேன். அவளும் சிரிச்சுட்டே ஒன்றும் சொல்லாமல் இருந்தா. உடனே நானும் இந்த ட்ரெஸ்ஸில் நீ ரொம்ப செமையாக இருக்க, இனிமேல் இந்த ட்ரெஸ்ஸே நீ போட்டுக்கிட்டு வா, அப்போ தான் நம்ம கடைக்கு அதிகமாக கஸ்டமர்லாம் வருவாங்க, உன்னை சைட் அடிக்கிறதுக்குனே வருவாங்கன்னு நானும் சிரிச்சுக்கிட்டே சொன்னேன். அவளும் சிரிச்சுக்கிட்டே அமைதியாக இருந்தா. நான் இப்படி பேசுறது அவளுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு எனக்கு தெரியலை. நான் இதுக்கு மேலே ரிஸ்க் வேணான்னு வேலை பார்க்கவும் சொன்னேன். அன்றைக்கி ஃபுல்லாக அவளை சைட் அடிச்சுக்கிட்டே அவள் பார்க்காதது போல் அவளை நான் பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருந்தேன். அவள் நான் பார்க்குறத கொஞ்சம் கண்டுக்காதது போலவும் இருந்தால் என்னை பார்த்து சில டைமும் சிரிக்கவும் செஞ்சாள். நான் கடையில் ஆள் இல்லாத அப்போல்லாம் அவகிட்ட சின்ன சின்ன ஷில்மிஷங்களை பண்ணிவிட்டு சிரிச்சுக்கிட்டே அவகிட்ட பேச்சு கொடுத்துட்டே அவளை என் வழிக்கு கொண்டு வரவும் நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தேன். அவளும் கொஞ்சம் கொஞ்சமாக என் கூட க்ளோஸ் ஆகி அவளோட கூச்ச சுவாபம் போகிற அளவுக்கு என் கூட நல்லாவும் பேச ஆரம்பித்தா. நான் அவகிட்ட நீ சுடிதார் போட்டால் ஷால் போடாத, அதுவும் அழகை மறைக்குதுன்னு சொன்னேன். ஆனால் அவளோ அதை தப்பாக எடுத்துக்காமல் சரின்னு சொன்னான். அன்னையிலிருந்து அவள் கடையில் ஷால் போகிறதையும் இல்லை. நான் அவகிட்ட எப்போவுமே சுடிதாரை போட்டுட்டு வராத, அப்பப்போ வேறு மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வா அப்படின்னு சொன்னேன். அவளோ ஜீன்ஸ் டிஷர்ட் தானே சொல்கிறீங்கன்னு சொன்னான். இல்லை, இன்னும் ஜீன்ஸ் டிஷர்ட் மட்டுமே மாடர்ன் ட்ரெஸ் இல்லை, இன்னும் நிறைய இருக்குது, நான் வேணால் உனக்கு வாங்கித்தரேன், போறியா அப்படின்னு கேட்டேன். அவளோ எந்த மாதிரி ட்ரெஸ்ஸுன்னு ஆர்வமாக கேட்டாள். உடனே நான் என் கையில் இருந்த ஃபோனை எடுத்து
ப்ரௌசிங்கில் போயிட்டு என்னென்ன மாடல் ட்ரெஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லி அவர்கிட்ட காட்டினேன். இதை பாரு, உனக்கு எந்த ட்ரெஸ்ஸு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் உனக்கு வாங்கி தரேன்னு சொன்னேன். அவளும் ஆர்வமாக எந்த ட்ரெஸ்ஸு வாங்கலான்னு அதை பார்க்கவும் ஆரம்பித்தா. எனக்கும் இவ எப்படியோ நம்ம வழிக்கு வந்துடுவா, கொஞ்சம் நம்ம வழிக்கு வந்துட்டா இன்னும் கொஞ்சம் அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்கி கொடுத்து கரெக்ட் பண்ணிட்டோம்னா நம்ம வலையில் விழுந்துருவா, அதுக்கப்புறம் அவரை தினமும் அனுபவிக்கலான்னு நானும் நினச்சேன். அவள் என்கிட்ட ஒரு ட்ரெஸ்ஸை காட்டி, இந்த ட்ரெஸ்ஸு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதை வாங்கி தாங்கன்னு சொன்னான். நானும் சரி ஆர்டர் போடலான்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை ஆர்டர் போட்டேன். ஆனால் அது வர 2 வாரம் ஆகும்னு காட்டுச்சு. எனக்கும் செம்ம கோபமாக இருந்துச்சு. இவள் ஆசைப்பட்டு கேட்ட ட்ரெஸ்ஸை உடனே வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தா இது வரத்துக்கு 2 வாரம் ஆகுமா அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆச்சு. மறுநாள் அவள் வேலைக்கு வரலை. ஏன், என்னாச்சு, வேலைக்கு வரலையே அப்படின்னு சொல்லி அவகிட்ட கேட்டேன். அப்போ தான் அவள் சொன்னா, எங்கள் அப்பா தினமும் இப்போல்லாம் குடிச்சிட்டு வர ஆரம்பிச்சிடாரு, அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சரியான சண்டை, அதனால் அம்மா கோச்சிக்கிட்டு என்னையும் என்னுடைய தங்கச்சியை கூட்டிகிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க, என்னையும் கூப்பிட்டாங்க, நான் வரலை, நான் அப்பாவோடவே இருக்கிறேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னான். அப்போ நீயும் அப்பா மட்டும்தான் வீட்டில் இருக்கீங்களான்னு கேட்டேன். ஆமாம், நானும் அப்பா மட்டும்தான் வீட்டில் இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. இதை நான் எனக்கு ஒரு சாதகமாக அமைத்துக்கொள்ள நானும் விரும்பினேன். காரணம், என் நண்பன் எப்போவுமே குடிக்க அடிமையாயிட்டான். அவன் தினமும் குடிச்சிட்டு அவனுடைய மனைவியோட தொல்லை பண்ணதால தான் அவனை விட்டுட்டே போயிட்டா. அதனால் இனி தினமும் என்னுடைய நண்பனுக்கு கம்பெனி கொடுக்குற சாக்கில் கடையை மூடிட்டு அவனுடைய வீட்டுக்கு போய் அவனோட சேர்ந்து நானும் குடிக்க ஆரம்பித்தேன். கொஞ்ச நாளாக அந்த ட்ரெஸ்ஸு எனக்கு வர்ற வரைக்கும் நான் அவனோட சேர்ந்து தினமும் அவனுடைய வீட்டுக்கு போயிட்டு குடிக்கிறத நான் வழக்கமாக்கிக்கிட்டேன். அதன் பிறகு இந்த ட்ரெஸ்ஸு வந்த அன்னைக்கு என் நண்பனுக்கு அதிகமான மதுவை ஊற்றி கொடுத்து அவனை மயக்கமடைய வச்சுட்டு இந்த ட்ரெஸ்ஸை அவளுடைய மகளுக்கு கிஃப்டாக கொடுக்குற சாக்கில் அவளை எப்படியாவது நம்முடைய ஆசையில் விழ வச்சு அன்னைக்கு அவளோட தனிமையில் இருந்துடணும்னு நான் முடிவு பண்ணேன். அதனால் அந்த ட்ரெஸ்ஸு வரத்துக்கு எப்படி 2 வாரம் ஆகும்னு சொல்லிவிட்டு என் நண்பனுக்கும் என் மீது எந்த விதமான சந்தேகமும் வரக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு நானும் தினமும் அவன் வீட்டுக்கு போய் குடிக்க ஆரம்பித்தேன். அவனுக்கு கம்பெனி கொடுக்குற சாக்கில் தினமும் அவனோட சேர்ந்து குடிக்க ஆரம்பித்தேன். ஆனால் நான் அதிகமாக குடிக்க மாட்டேன். தினமும் லைட்டாக குடிச்சிட்டு என்னுடைய வீட்டுக்கு வந்துடுவேன். அவனும் என் நண்பன் தினமும் நான் அவன் வீட்டுக்கு போகிறதால அவனுக்கும் என் மீது எந்த விதமான சந்தேகமும் வரலை. அதன் பிறகு நான் ஆர்டர் போட்ட அந்த ட்ரெஸ்ஸும் வந்துருச்சு. அதன் பிறகு வழக்கம் போல் என் நண்பனுடைய வீட்டுக்கு நானும் குடிக்க போனேன். நானும் அவனும் குடிக்க ஆரம்பித்தோம். அன்றைக்கி அவன் காலையிலேயே அதிகமாக குடிச்சிருந்தான். அதன் பிறகு எனக்கு கம்பெனி கொடுக்குன்னு சொல்லிட்டு நைட்டும் என்னோட சேர்ந்து குடித்தான். அதனால் அவனுக்கு போதை அதிகமாகி அவன் மயங்கிட்டான். அதன் பிறகு அவன் வீட்டில் அவன் பொண்ணு மட்டும்தான் தனியாக இருந்தான். அப்போ நான் அவன் பொண்ணுக்கிட்ட போய் பேச ஆரம்பித்தேன். நான் இப்போ உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன், நீ ஆசைப்பட்ட ஒன்று நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த ட்ரெஸ்ஸை அவகிட்ட கொடுத்தேன். அவள் அந்த ட்ரெஸ்ஸை பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷப்பட்டா. எனக்கு நீங்கள் வாங்கி தருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரியே வாங்கி தந்துட்டீங்களேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டா. அப்போ நான் சொன்னேன், இந்த ட்ரெஸ்ஸை நீ இப்போ எனக்கு போட்டு காட்டுவியா அப்படின்னு சொன்னேன். அவளும் கண்டிப்பாக போட்டு காட்டுறேன்னு சொன்னான். அது பிறகு நான் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை அவள் போட்டுக்கிட்டு வந்தா. அவள் ஜீன்ஸ் பேண்ட் சுடிதாரை விட இந்த ட்ரெஸ்ஸில் அவள் ரொம்ப கவர்ச்சியாகவும் அழகாகவும் இருந்தாள். அதன் பிறகு நானும் அவளோட அந்த ட்ரெஸ்ஸை தொட்டு பார்க்குற மாதிரி அவளையும் தொட்டு பேசினேன். அவள் ஆரம்பத்தில் கொஞ்சம் கையை தட்டி விட்டா. அதன் பிறகு நான் அவளை இறுக்கமாக கட்டி பிடிச்சேன். அதன் பிறகு நான் அவளை விடவே இல்லை. அவளும் என் கையை மீறி எப்படியாவது வெளியேறணும்னு நினச்சா. ஆனால் ஒரு கட்டத்தில் அவளும் வயசு பொண்ணாச்சே. அதன் பிறகு அவளும் என்னோட சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுக்க ஆரம்பித்தா. அன்னைக்கு அவளால் அவளையே கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் அதை எனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு அன்னைக்கு அவளோட நான் உல்லாசமாக இருக்க ஆரம்பித்தேன். அன்னைக்கு என்னுடைய பல நாள் திட்டம் நிறைவேறியச்சு. எப்படியோ இந்த ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்து அவளை நான் அனுபவிச்சிட்டேன். அதன் பிறகு நான் இதையே ரெகுலராக மாற்றிக்கிட்டேன். தினமும் என் நண்பனுடைய வீட்டுக்கு சரக்கை வாங்கிட்டு போவேன். நானும் அவனும் சேர்ந்து ஒன்றா மதம் இருந்துவோம். அப்போ நான் அவனுக்கு அதிகமாக ஊற்றி கொடுத்து அவனை மட்டையாக்கிடுவேன். அதன் பிறகு நான் அவனுடைய பொண்ணோட சேர்ந்து உல்லாசமாக இருக்க ஆரம்பித்தேன். ஆரம்பத்தில் என் கூட உல்லாசமாக இருக்க மறுத்த அவனுடைய பொண்ணு அதன் பிறகு என்னோட சேர்ந்து நல்ல கம்பெனி கொடுக்க ஆரம்பித்தா. நானும் அவளும் தினமும் உல்லாசமாக இருக்கிறதே வழக்கமாக மாற்றிக்கிட்டோம். இப்படியே தினமும் நாங்கள் உல்லாசம் அனுபவிச்சுட்டே இருந்தோம். என்னுடைய நண்பனுக்கும் என் மீது எந்த விதமான சந்தேகமும் வரலை. இப்படியே பல மாதங்கள் எங்களுடைய தகாத உறவு தொடர்ந்துச்சு. அதன் பிறகு வழக்கம் போல் ஒரு நாள் என் நண்பனுக்கு நான் சரக்கு வாங்கி ஊற்றி கொடுத்துட்டு அவளுடைய மகளோடு நான் உல்லாசமாக இருந்துட்டு இருந்தேன். வழக்கமாக என் நண்பன் காலையிலையும் சரக்கு அடிப்பான். ஆனால் அன்னைக்கு அவன் முந்தா நாள் அடித்த சரக்கு அவனுக்கு பிடிக்காததால் தலை ரொம்ப பாரமாக வலிக்குதுன்னு சொல்லிட்டு அன்றைக்கி அவன் காலையில் சரக்கு அடிக்கலை. நைட்டு மட்டும்தான் என் கூட சேர்ந்து கொஞ்சமாக சரக்கு அடித்தான்.
அதன் பிறகு அவனுக்கு போதை அதிகமாகிடுச்சின்னு சொல்லி படுத்து தூங்கிட்டான். நானும் அவன் எப்படியும் எந்திரிக்க மாட்டான்னு நினச்சிட்டு அவன் பொண்ணோட சேர்ந்து நானும் உல்லாசமாக இருக்க ஆரம்பித்தேன். அப்போது திடீர்னு என் நண்பனுக்கு முழிப்பு வந்துடுச்சு. அவன் என்னை தேடினான். அப்போது நானும் அவருடைய மகளும் ரூமுக்குள்ளே உல்லாசமாக இருந்த சத்தம் வெளியே கேட்டு அவன் கதவை திறந்து பார்க்க நானும் அவருடைய மகளும் ஆடை இல்லாமல் இருக்கிறதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தான். அதன் பிறகு அவன் என்னை கண்டபடி அசிங்கமாக திட்டி என்னை அடிக்கவும் செஞ்சான். தகாத வார்த்தைகளால் திட்டினான். நானும் கோபத்தில் அவனை தள்ளிவிட்டேன். அவன் சோத்தில் போய் மோதி கீழே விழுந்தான். அதன் பிறகு எனக்கு கோபம் தாங்க முடியல. கண்டிப்பாக என்னுடைய நண்பனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு. அதன் பிறகு இனி அவருடைய மகளோட என்னால் உல்லாசமாக இருக்க முடியாது. அதுக்கு கண்டிப்பாக இவன் இடையராக இருப்பான். அதனால் இவனுடைய கதையை முடிச்சிடணும்னு நான் அப்போவே முடிவு பண்ணிட்டேன். அப்போது பக்கத்தில் இருந்த ஒரு துணியை எடுத்து, அதாவது அவன் பொண்ணு போட்டிருந்த அந்த சாலை எடுத்து என் நண்பனுடைய கழுத்தை இறுக்கி அவனை துடிக்க துடிக்க நானும் கொலையும் செஞ்சேன். இதை பார்த்து அவன் மக அதிர்ச்சியானான். அதன் பிறகு நான் அவன்கிட்ட சொன்னேன், வா அப்பனே ஒரு குடிகாரன் தான், அவனை வச்சு உனக்கு எந்த யூஸும் இல்லை, நான் உன்னை நல்லபடியாக பார்த்துக்கிறேன், இந்த கொலையை எப்படியாவது மறைக்கணும், அதனால் உன்னுடைய தந்தை குடிச்சு இறந்து போயிட்டாரு அப்படின்னு நாளை காலையில் நீ போலீஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடு. அதன் பிறகு போலீஸ்கிட்ட கேஸை கொடுத்துட்டு உன் அப்பாவுக்கு செய்ய வேண்டிய இறுதி சடங்கெல்லாம் செஞ்சிரு அப்படின்னு நானும் சொன்னேன். அவளுடைய மகளுக்கும் ரோஜாவுக்கும் என் மீது ஆசை இருந்ததாலையும் நான் அவளை நல்லபடியாக பார்த்துப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கையாலும் அவளும் அதற்கு சம்மதம் தெரிவித்தா. அதன் பிறகு நானும் சொல்லி கொடுத்தது போலவே அவள் காலையிலேயே போலீஸுக்கு ஃபோன் பண்ணி என் அப்பா குடிச்சு இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட்டும் பண்ணான். போலீஸாரும் உடனடியாக வீட்டுக்கு பார்த்துருக்காங்க. அப்போது அவருடைய பாடியை பார்த்துட்டு அவரை பிரேத பரிசோதனை செய்யணும் அப்படின்னு சொல்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. என் ஃப்ரெண்டோடைய பாடியை எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு என்னுடைய ரோஜா எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னான். இதை கேட்டதுமே நானும் அதிர்ச்சியானேன். ஏன் எடுத்துகிட்டு போனாங்க, மது போதையில் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்ன பிறகு அப்படியே விட்டுட்டு போயிருக்க வேண்டியதானே அப்படின்னு நானும் சொன்னேன். அதுக்கு ரோஜாவா எனக்கு தெரியாது, இதுதான் ப்ரொசீஜர், இப்படி தான் நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னான். இது எனக்கு முதல்ல ஒரு ஷாக்காக இருந்துச்சு. அதன் பிறகு பிரேத பரிசோதனை முடிஞ்சு அவருடைய பாடியையும் கொடுத்தாங்க. அதன் பிறகு என் நண்பனுக்கு செய்ய வேண்டிய இறுதி சடங்குகளாக நல்லபடியாக செஞ்சு முடித்தோம். அதன் பிறகு எங்களுக்கு யாரும் இடையூறு இல்லை, இனி நாங்கள் சந்தோஷமாக விருப்பம் போல் எப்போ வேணுனாலும் உல்லாசமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நானும் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் பிரேத பரிசோதனை அறிக்கை வேகமாக முடிந்து அறிக்கையும் சீக்கிரமாகவே வந்துட்டு அதில் என்னுடைய நண்பன் இயற்கையான முறையில் மரணம் அடையலை. அவனுடைய தலையில் பின்பக்கம் பலமான ஒரு காயமும் இருக்குது. அது மட்டும் இல்லை, அவர் கழுத்தை நெரித்து தான் கொலை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் போலீஸார் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதன் பிறகு போலீஸார் ஃபோன் பண்ணி உங்களுடைய அப்பாவுடைய சாவலைங்களுக்கு சந்தேகம் இருக்குது, நீங்கள் உடனடியாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு ரோஜாவுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க. இது ரோஜாவுக்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு. உடனடியாக அவள் எனக்கு ஃபோன் பண்ணி போலீஸார் என்னை விசாரணைக்கு கூப்பிட்றாங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னான். அப்போ சரி பயப்படாத, நானும் உன் கூட வரேன், நான் சொல்லிக் கொடுக்குற மாதிரி நீ சொல்லு, ஒருவேளை போலீஸார் பிரேத பரிசோதனையில் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நான் சொல்கிற மாதிரியே நீ சொல்லு, உனக்கும் 17 வயசு தான், அதனால் நீ உனக்கு அதிகபட்சமான தண்டனை கொடுக்க மாட்டாங்க, நீ உங்கள் அப்பா மது போதையில் உங்ககிட்ட தகாத வார்த்தைகளை திட்டி உங்ககிட்ட தப்பாக நடந்துங்க முயற்சி பண்ணார், கோபத்தில் நான் தள்ளிவிட்டேன், அது அப்பா சோத்தில் போய் மோதி கீழே விழுந்தார், அதன் பிறகு அதுக்கு பிறகு அவர் என்னை பாலியல் வன்கொடுமை செய்ய முயற்சி பண்ணார், அதனால் நான் சுடிதாரை வச்சு இறுக்கி அவரை நான் கொலை செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி போலீஸார்கிட்ட நீ இந்த மாதிரி ஒரு வாக்குமூலம் கொடு, மீதி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அவளும் சரின்னு சொல்லிட்டா. அதன் பிறகு நான் அவளை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரைக்கும் தான் கூட்டிகிட்டு போனேன். நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு உள்ளே போகலை, நீயே போய் பேசு, நான் உன் கூட வந்தால் போலீஸாருக்கு என் மீது சந்தேகம் வரும்னு நானும் சொன்னேன். அவளும் சரின்னு சொல்லிட்டு உள்ளே போய் ஸ்டேஷனில் போய் என்னை விசாரிக்க வர சொன்னாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி கேட்டதுமே ஆமாம் நான் தான் என் அப்பாவை கொன்னேன், இந்த மாதிரி கொன்னேன் அப்படின்னு சொல்லி அவளே குற்றத்தை ஒத்துக்கிட்டு பழியையும் ஏற்றுக்கிட்டா. அதன் பிறகு போலீஸார் அவளை கைது செஞ்சு சிறையிலையும் அடைச்சாங்க. ஆனால் இருந்தாலும் ஒரு 17 வயசு பொண்ணால் எப்படி தன்னந்தனியாக தன்னுடைய அப்பாவை சுவத்தில் தள்ளி கொலை செஞ்சு சால்வையால் இறுக்கி கொலை செய்ய முடியும் அப்படின்னு போலீஸாருக்கு சந்தேகம் வந்துச்சு. அதன் பிறகு போலீஸார் ரோஜாவுடைய செல்ஃபோனை கைப்பற்றி ஆய்வு செஞ்சாங்க. ரோஜா யார்கிட்டையாவது அடிக்கடி செல்ஃபோனில் பேசியிருக்காளா, அவளுக்கு ஏதாவது காதலன் இருக்கானா அப்படிங்கிற கோணத்தில் போலீஸார் செல்ஃபோனை கைப்பற்றி ஆய்வு செஞ்சாங்க. அப்போது ரோஜா யாருக்கிட்டேயுமே ஃபோனில் பேசலை, நான் தான் அவளுடைய காதலன், அவள் என் கடைக்கு வந்த பிறகு நானும் அவளோட டைரெக்டாகவே நேரில் பேசிடுவோம், அதனால் நாங்கள் அதிக நேரம் ஃபோனில் பேசுறது கிடையாது, அதனால் ரோஜா யாருக்கிட்டையுமே ஃபோனில் பேசலை அப்படிங்கிறதையும் போலீஸார் உறுதிப்படுத்திக்கிட்டாங்க. இருந்தாலும் போலீஸாருக்கு சந்தேகம் தீரலை. போலீஸார் கேலரி உள்ளிட்ட விஷயங்கள்லையும் போலீஸார் ஆய்வு செஞ்சாங்க. அதில் தான் நாங்கள் மாட்டிக்கிட்டோம்.
நானும் ரோஜாவும் நெருக்கமான சில ஃபோட்டோக்களையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தோம். அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் போலீஸார் பார்த்து இது யாருன்னு கேட்கும்போது தான் இது என் அப்பாவுடைய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பாவுடைய ஃப்ரெண்டு உனக்கும் அப்பா மாதிரி தானே, ஆனால் நீங்கள் 2 பேரும் க்ளோஸாக ஃபோட்டோ எடுத்துருக்கிறத பார்த்தா இது அப்பா மக உறவு மாதிரி தெரியலையே, உங்களுடைய உறவே வேறு மாதிரி தப்பாக தெரியுதே, உங்களுக்குள்ளே என்ன உறவு இருக்குது அப்படின்னு சொல்லி போலீஸார் தங்களுடைய பாணியில் ரோஜா கிட்ட கிடுக்குப்பிடி விசாரணை மேற்கொள்ள ஒரு கட்டத்தில் பயந்து போன ரோஜா எனக்கும் அவளுக்கும் தகாத உறவு இருப்பதை ஒத்துக்கிட்டா. சம்பவத்தன்று நானும் என் அப்பாவுடைய நண்பரும் வீட்டில் உல்லாசமாக இருந்துக்கிட்டு இருந்தோம். அப்போ எப்போவுமே மது போதையில் இருக்கக்கூடிய என்னுடைய அப்பா அன்னைக்கு திடீர்னு போதை தெளிஞ்சு நாங்கள் என்னுடைய ரூமுக்கு வந்தார். அங்கே நானும் அவருடைய நண்பரும் உல்லாசமாக இருக்கிறத பார்த்து அதிர்ச்சி அடைந்து அவரோட சண்டைக்கிட்டார். அந்த சண்டை தான் கைகலப்பாக மாறி அவருடைய நண்பர் தான் என்னுடைய அப்பாவை சுவத்தில் தள்ளி கொலையும் செஞ்சார். அதன் பிறகு நான் கழட்டி போட்டிருந்த என்னுடைய சால்வை எடுத்து என் அப்பாவை கழுத்தை நெரிச்சு துடிக்க துடிக்க அவருடைய நண்பரான கணேஷ் தான் கொலை செஞ்சார் அப்படின்னு அனைத்து உண்மைகளையும் ஒத்துக்கிட்டா. அதன் பிறகு அவள் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் போலீஸாரும் வழக்கு பதிவு செய்து என்னையும் அதிரடியாக கைது செய்தனர். தந்தையோட நண்பரோடே ஒரு பெண் தகாத உறவில் இருந்து அதற்கு இடையராக இருந்த தந்தையவே கொலை செஞ்சிட்டாளே அப்படின்னு சொல்லி இந்த சம்பவமானது எங்கள் பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது.